அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வகுப்பு 12 பாடம் 13 கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான சோதனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்பைல் அமீன் சோதனை. ஓகேங்களா? ஸோ அமீன் அப்படின்னா நமக்கு தெரியும் NH2 வினைச்செயல் தொகுதி இருக்கிறது. அப்போ கார்பைல் அமீன் அப்படின்னா யாரு சார் அப்படின்னா ஐசோசைனைட் அப்படின்னு ஒரு வினைச்செயல் தொகுதி இருக்காங்க. அதான் ஐசோசைனைட். இந்த வினைச்செயல் தொகுதியோட பின்னொட்டு பெயர் தான் கார்பைல் அமீன். இதை நம்ம இந்த யூனிட்டோட ஆரம்பத்தில் அறிமுக வீடியோவிலே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஸோ NC ஐசோசைனைடு வினைச்செயல் தொகுதி. இந்த தொகுதிக்குண்டான முன்னொட்டு பெயர் ஐசோசயனோ, பின்னொட்டு பெயர் கார்பைல் அமீன். அப்போ இந்த கார்பைல் அமீன் சோதனையில் கிடைக்கக்கூடிய வினை விளைபொருள் யாரு அப்படின்னா கார்பைல் அமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசோசைனைடு கிடைக்கிறாங்க. சரி, இந்த கார்பைல் அமீன் சோதனை எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அலிபேட்டிக் ஓரினிய அமீன் அல்லது அரோமேட்டிக் ஓரினிய அமீன். குளோரோஃபார்ம் மற்றும் இதோட மாலிகுலர் ஃபார்முலா CHCl3 மற்றும் ஆல்கஹால் கலந்த KOH உடன் வினைபுரிந்து ஆல்கஹால் கலந்த KOH உடன் வினை புரிந்து அருவருக்கத்தக்க மணமுடைய ஐசோசைனைடு உருவாகிறது. அதாவது கார்பைல் அமீன் உருவாகின்றன. கார்பைல் அமீன் உருவாகின்றது. கார்பைல் அமீன் உண்டான சோதனை அலிபேட்டிக் ஓரிணைய அமீன். அலிபேட்டிக் ஓரிணைய அமீன்னா என்ன சார்? அமீன்னா NH2 தொகுதி இருக்கிறது. அந்த NH2 தொகுதி கார்பன் நீண்ட சங்கிலி தொடரில் NH2 தொகுதி சேர்ந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் அலிபேட்டிக் அமீன். ஸோ ஓரிணைய அப்படின்னா அமீன் தொகுதி நேரடியாக ஒரே ஒரு கார்பனு கூட பிணைப்பில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH3 CH2 NH2. CH3 CH2 அப்படின்னா எத்தில், இங்கே அமீன் சேர்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த அமீன் தொகுதி பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரே ஒரு கார்பன் கூட பிணைப்பில் இருக்கிறதுனால இவங்களை நம்ம அலிபேட்டிக் ஓரிணைய அமீன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அலிபேட்டிக் ஓரிணைய அமீன் அல்லது அரோமேட்டிக் ஓரிணைய அமீன். அரோமேட்டிக் ஓரிணைய அமீன்னா சார், பென்சின் ரிங்கில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு NH2 சேர்ந்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு பேர் அனிலின். இந்த NH2 தொகுதி பாருங்க நேரடியாக ஒரே ஒரு கார்பன் கூட பிணைப்பில் இருக்காங்க. அதனால இவங்களை ஓரிணைய அரோமேட்டிக் அமீன்னு சொல்கிறோம். ஸோ அலிபேட்டிக் ஓரிணைய அமீன் அல்லது அரோமேட்டிக் ஓரிணைய அமீன் குளோரோஃபார்ம் மற்றும் ஆல்கஹால் கலந்த KOH உடன் வினைபுரியும் போது
நமக்கு அருவருக்கத்தக்க மணமுடைய ஐசோசைனைட் கார்பைல் அமீன் உருவாகிறாங்க. இந்த கார்பைல் அமீன் சோதனை ஓரினிய அமீன்களை கண்டறியறதுக்கு பயன்படுது. ஓரினிய அமீன்களை கண்டறிய பயன்படுகிறது. ஸோ கார்பைல் அமீன் இந்த வினைக்கு உண்டான சோதனை நம்ம எழுதிடலாமா? ஸோ ஓரினிய அலிபேட்டிக் அமீனை நம்ம எடுத்துக்கிறோம். C2H5NH2. C2H5 அப்படின்றது எத்தில், அது கூட அமீன் சேர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த அமீன் தொகுதி பாருங்கள், நேரடியாக அந்த மாதிரி ஒரே ஒரு கார்பன் கூட தான் இந்த கரிம சேர்மத்தில் பிணைப்பில் இருப்பாங்க. அதனால் இவங்களை ஓரினிய அலிபேட்டிக் அமீன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களோட நேமு எத்தில் அமீன். குளோரோஃபார்ம் மற்றும் ஆல்கஹால் கலந்த KOH கூட வினைபுரியணும். குளோரோஃபார்முடைய மாலிகுலர் ஃபார்முலா CHCl3 ப்ளஸ் ஆல்கஹால் கலந்த KOH. இப்போ KOH எத்தனை மோல்ஸ் எடுத்துக்கணும், குளோரோஃபார்ம் எத்தனை மோல்ஸ் எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியாது. இந்த வினையில் நல்லா தெளிவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எத்தில் அமீன் 1 மோல், குளோரோஃபார்மு 1 மோல். பாருங்கள், இங்கே நம்பர் 3 இருக்காங்க. அப்போ 3 மோல்ஸு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு உண்டான விளக்கம் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்கிற 3 பொட்டாசியமும் இங்கே இருக்கிற 3 குளோரின் அணுவும் சேர்ந்து 3 பொட்டாசியம் குளோரைடாக வெளியே போயிடுவாங்க. அப்போது இவங்க காலி, இவங்களும் காலி. இப்போ இங்கே யார் இருக்காங்க? 3 மோல்ஸு OH, 3 OH இருக்காங்க. அதாவது 3 ஆக்சிஜனும் 3 ஹைட்ரஜனும் இருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் ஒரு கார்பன், ஒரு கார்பன் ஒரு ஹைட்ரஜன். இந்த காம்பவுண்டில் இருக்கிற இந்த 2 ஹைட்ரஜனும் இந்த ஒரு ஹைட்ரஜனும் சேர்த்தனோன்னா 3 ஹைட்ரஜன். இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், 3 + 3 6 ஹைட்ரஜன், தென் 3 ஆக்சிஜன். அப்போது 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன் சேர்ந்தாங்கன்னா 3 வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடுவாங்க. இப்போ ரிமைனிங் இங்கே யார் மட்டும் இருப்பாங்கன்னா, இந்த கார்பன் மட்டும் இருப்பாங்க. இந்த எத்தில் அமீனில் C2H5N மட்டும் இருப்பாங்க. ரிமைனிங்கிற இந்த போர்ஷன் எல்லாமே வினையில் ஈடுபட்டு ஒவ்வொரு பொருளாக வெளியே போயிட்டாங்க. அப்போ இந்த கார்பன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நைட்ரஜனு கூட பிணைப்பில் இன்வால்வு ஆகிறாங்க. அப்படி சேர்ந்தாங்கன்னா கிடைக்கிற அந்த வினை விளைபொருள் தான் கார்பைல் அமீன் C2H5NC. இவங்களை தான் நம்ம ஐசோசயனைடு அப்படின்னு சொல்கிறோம். சயனைடு அப்படின்னா CN வினைச்செயல் தொகுதி இருப்பாங்க, ஐசோசயனைடுனா NC. இந்த ஐசோசயனைடு தொகுதிக்கு உண்டான பின்னொட்டு பெயர் தான் கார்பைல் அமீன். கண்டிப்பாக இந்த கார்பைல் அமீன் சோதனை ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடலாம். அலிபேட்டிக் ஓரினிய அமீன் அல்லது அரோமேட்டிக் ஓரினிய அமீன் குளோரோஃபார்ம் மற்றும் ஆல்கஹால் கலந்த KOH உடன் வினைபுரிந்து அருவருக்கத்தக்க மணமுடைய ஐசோசயனைடு அதாவது கார்பைல் அமீன் உருவாகிறது. இந்த சோதனைக்கு பேர் தான் கார்பைல் அமீன் சோதனை. இந்த கார்பைல் அமீன் சோதனை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஓரினிய அமீன்களை கண்டறிவதற்கு. ஈரினிய மற்றும் மூவினிய அமீன்கள்லாம் இந்த மாதிரியான வினையில் ஈடுபட மாட்டாங்க. தென் இதுக்கு உண்டான வினை எத்தில் அமீன் குளோரோஃபார்ம் ப்ளஸ் 3 மோல்ஸ் ஆல்கஹால் கலந்த KOH. 3Kவும் 3 குளோரின் சேர்ந்து 3KC எல்லாம் வெளியே போயிடுறாங்க. அதுக்கடுத்து எத்தில் அமீனில் இருக்கிற 2 ஹைட்ரஜன், குளோரோஃபார்மில் இருக்கிற 1 ஹைட்ரஜன், தென் KOHல் இருக்கிற 3 ஹைட்ரஜன்,
3 ஆக்சிஜன். இவங்க எல்லாம் சேர்ந்து 3 வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுறாங்க. ரிமைனிங் இந்த காம்பவுண்ட்லேயும் ஒரே ஒரு கார்பன் மட்டும் இருக்காங்க. எத்தில் அமீன்ல நைட்ரஜனுக்கு பக்கம் இருக்கிற 2 ஹைட்ரஜன் வெளியே போயிட்டாங்க. அதுக்கு பதிலாக கார்பன் போயிட்டு அவங்க கூட சேர்றாங்க. C2H5NC அப்படின்ற ப்ராடக்ட் கிடைக்கும். அவங்களுக்கு பேர் தான் ஐசோசைனைட். இந்த வினைச்செயல் தொகுதிக்கு உண்டான பின்னொட்டு பெயர் தான் கார்பைல் அமீன்.